இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வாக்கு உபாகமம் 1:11. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். கடந்த 4 மாதமும் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழிநடத்தினார், ஆலோசனை கொடுத்தார், கரம் பிடித்து நடத்தினார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து நன்றி சொல்வோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ஆதியாகமம் 15:5 வாசிக்கின்றோம். அவர் விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தார். மத்தேயு 9:22 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அதே போல கானானிய ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது என்றார். உன் விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசம் உள்ளவனாயிரு. Have a blessed day. God bless you. Give your heart to God and to man. Thanks for watching.